எங்க கிளம்பிட்டோம்? பொண்ணு வீட்டுக்கு. எம்மா பொண்ணு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சவுண்டா தான் கேட்கும். இன்னைக்கு பொண்ணு வீட்டுக்கு கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பொண்ணு வந்து இன்னைக்கு ஊருக்கு போகிறான். அதனால நாங்கள் வந்து அவளை ட்ரெயின் ஏற்றுறதுக்காக போகிறோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் 12 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி 1 மணிக்கு ட்ரெயின் போலது. அங்கே போகிறோம். என்னென்ன ஊர்? கேரளா போகிறாங்க. கேரளாலேருந்து கொச்சி எல்லாம் போகிறாங்க. ஒரு 5 இடம் போகிறாங்க. ஒரு வாரம் 1 வீக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வரத்துக்கு. அதான் சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம். யார் யார் போகிறான்னா, நான், அம்மா, மாமா, நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். நைட்டே வந்துடும். நம்ம நைட்டெல்லாம் அங்கே இருக்க முடியாது. காலையில் இருக்க முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸு. அங்கே வந்து வீட்டில் வேற 2 சின்ன, உங்களுக்கே தெரியும், நாய்ங்க இருக்குது, நம்ம குட்டிங்க. அவங்களுக்கும் நம்ம சமையல் செஞ்சு போடணும். வேற யாரும் ஆளு கிடையாது எனக்கு அவங்கள பார்த்துக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா அவன் தண்ணியும் நிறைய குடிப்பான், காலி ஆகிடும், ஊற்றணும். பையனும் வேலைக்கு போயிடுவான், வீட்டில் வேற இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்கள விட்டு போயும் இருக்க முடியல. அப்புறம் பார்த்தா எனக்கும் கொஞ்சம் உடம்பும் முடியல, அதனாலேயே போய் இருக்க முடியல. சரி காலையில வச்சு போகலாம். ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது. குழந்தை நேற்று ஊருக்கு இன்னைக்கு கிளம்புறாங்க, 1 வீக் ஆகும் வந்து இருங்க அப்படின்னு சொல்லும் போது நேற்று கோச்சிக்கிச்சு குழந்தை. எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. போகணும் தான் இருக்குது, ஆனால் உடம்பும் ஒத்துழைக்கணும் இல்லைங்களா? என்ன பண்ணுறது? அதுதான் சரி. இப்போ காலையில் எழுந்து 6 மணிக்கு டைம் செட் பண்ண சொன்னேன்னா எழுந்துக்க முடியல. நைட்லாம் தூக்கம் இல்லை. நான் என்ன பண்ணேன், 6:15 மேலே எழுந்து கிளம்பி இப்போ போயின்னு இருக்கோம். இப்போ போயிட்டு போகிற வழியில் என்ன பண்ணுறோம், அங்கே போயிட்டு பாப்பா கூட்டின்னு போயிட்டு வழியில் வரணும். ட்ரெயினே 12 மணிக்கவா? 12 மணிக்கு ட்ரெயின். 12 மணிக்கு இல்லை, 1 மணிக்கு. நம்ம வந்து வீட்டில் இருந்து 12க்கெல்லாம் கிளம்பிடணும். ஆமாம். மினி டிஃபன் சாப்பிட்டோம் இல்லைங்களா? போகும்போது பாப்பா வீட்டுக்கு போகும்போது காமிச்சோம் இல்லைங்களா? அதே ஹோட்டலுக்கு தான் போயிருக்கோம். இப்போது மினி டிஃபன் தான் சாப்பிட்டுருக்கோம். ஆர்டர் பண்ணிட்டு காஃபி அதுலேயே வந்து நல்லா சாப்பிடலாம். திருவிழா தாங்க சாப்பிடலாம். அதே சாப்பிட்டா இந்த கேசரி கொடுத்துருக்குறாங்க. ஏது? கேசரி. சேமியா கேசரியா? அது சேமியா கேசரி. அப்படியா? வருகிறப்பா. என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இதுக்கு பூரி வரும், இன்னும் காஃபி வரும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை 1, வடை 1, இட்லி, பொங்கல், உருளைக்கிழங்கு, சேமியா கேசரி, சாம்பார், சட்னி, 2 சட்னி, அப்புறம் பூரி இதில் வரும், காஃபி, ஃபில்டர் காஃபி. இன்னைக்கு நல்லா இருக்குதா? இதெல்லாம் இருக்கும். அன்னைக்கு சுனில் நான் பார்சலுக்கு பொங்கல் நாளால் நான் லேட்டானால் காஞ்சி போயிடும். நல்லா இருக்காம்மா? அந்த கேசரி நல்லா இருக்கா? நானும் தான், எனக்கும் தான் கொஞ்சம் லிமிட்டாக தான். சரி சாப்பிடுங்க. இப்போ இருக்கிற 1 டன்னுக்கு யார் தரா? 110 ரூபாய்க்கு வந்து இப்போ கேஸ் விலைவாசிக்கு நம்ம கொடுக்கணும், நம்மளே பண்ண மாட்டோம். ஓகே தான். திருமலாசியில் யாராவது வந்து சேர்ந்தாங்கன்னா ஓகே தான். சரி சரி. இதில் பூரியும் வந்துச்சு. நான் வந்து பூரி இட்லி பதில் பூரி வாங்கிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இவர் இட்லி வேணான்ட்டார், அதனால் பூரி எக்ஸ்ட்ரா. எனக்கு வந்து 1 பூரி மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா எனக்கு இட்லி இருக்குது, நான் இட்லி சாப்பிடுவேன் பரவாயில்ல அப்படின்ட்டு. இவங்களுக்கெல்லாம் பூரி 2 பூரி. காஃபி இது எல்லாமே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்களும் ஆற்றுங்க. லைட்டாக இருக்க மாதிரி காஃபி.
இப்போ தான் வீட்டில் காஃபி சாப்பிட்டு வந்துட்டோமே. சாப்பிட்டு வந்தால் இங்கே கொடுக்குறாங்க. கரெக்டாக இருக்கா? லைட்டாக இருக்கா? நல்லா ஆற்றுங்க குடிங்க. சூட் கேஸ்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. பாப்பா சாப்பிட மாட்டா, அதை ஊட்டிகிட்டு இருக்கேன். பண்ணுறாங்க. லக்கேஜெலாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டாங்க. அதாவனா ஒரு 1/2 ஹவரில் கிளம்பிடும். அன்னைக்கு தூங்குறாங்க. மினி டிஃபனு வேலை செய்யுது அவங்களுக்கு. இப்போ காஃபி ஊற்றா நான் குடிப்பேன். அப்போ காஃபி ஒரு மாதிரி இருந்தது, இப்போ காஃபி ஊற்றா குடிப்பேன். சாப்பிட்ட உடனே காஃபி குடிச்சு தான் குடிப்பேன் உடனே. அது கூட மினி டிஃபனுக்கு காஃபி கொடுத்தாங்க. இவர் என்ன பண்ணாரு, வாங்கினாரு. வாங்கி வச்சு அது வயிறு கம்மிச்சு போடுது. வச்சுட்டு வேணாம் காஃபியே வேணும்னு வச்சுட்டு அப்போ கூட சாப்பிட்ட உடனே காஃபி நான் குடிக்க மாட்டேன் உடனே. இப்போ வந்து காஃபி இல்லையா, அப்போ வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்படியே கால் போறானே என்ன போயிட்டு அங்கே தொலைக்கணும். இந்த பாப்பா முழுங்க போதும். ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான். சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்களா வந்துட்டு? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு லெமன் ரைஸ் செஞ்சு ஒரு சக்கி கிச்சனில் இருப்பாங்க பாரு. நான் வந்து வீட்டுக்கு வந்து எல்லாம் செஞ்சு வச்சிடுறேன். 11 ஆக போகுது. இப்போ சும்மா சொல்லானே, நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சொல்லலாம் அவங்ககிட்ட. யசோதா, நீ இப்போ அவங்ககிட்ட சும்மா சொல்லலாம், சாப்பிட சொல்லலாம் செஞ்சிருமான்னு சொல்லு. நீ சொல்லி பாரு, 1/2 ஹவரில் லஞ்ச் ரெடி ஆகி எடுத்து கிளம்பிடலாம். சிக் 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 சிக்னு அனுப்பிச்சிருவாங்க. ஆண்டியோட திறமையே திறமைதான், பல திறமைகளை கை வச்சிருக்கு. நான் சாப்பிட்டு லேட்டு தான். எங்க மதியானம் சாப்பிட போறேன். இவனுக்கு மட்டும் சாயங்காலம் அங்கே சேலத்தில் இருந்து சாப்பிட்டேன். ஈவினிங்கா அப்படியே நான் எத்தனை மணிக்கு ட்ரெயின்? எவ்வளோ நேரம்? 1:22. எங்க அங்கே 6:22க்கு இறங்கிடும். எத்தனை மணிக்கு அங்கே ட்ரெயின்? 10:40. 10:40 4 hour இருக்கு. எப்படி சேலம் தட்டு மா வாந்தி வருது. கேசரி தான். இந்த பேர் அதுக்குள்ள சாம்பாரை போட்டு லாஸ்ட் வாய்மா கேசரி வாங்கிக்கம்மா. அந்த தட்டை தூக்கி மேல மெட்ரோல விட்டு சொல்லுங்க, கிளம்பிட்டாங்க. கிளம்பியாச்சு ஊருக்கு. ஊருக்கு கிளம்பிட்டாங்க. சென்னைக்கு பாய் பாய் சொல்லுங்க. சென்னைக்கு பாய் பாய் சொல்லுங்க. சென்னைக்கு இப்பதான் போயின்னு இருக்கிறோம். முடியல. இன்னும் ட்ரெயின் போய் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புவோம். இன்னொரு பாய் சொல்லுவோம். அங்கே போயிட்டு மறுபடியும் போயிட்டு சென்னைக்கு அதுக்கப்புறம் அடுத்த 1 வீக் வந்து ரத்னாஸ் லைஃப் ஸ்டைல வந்து குமார்ஸ் லைஃப் ஸ்டைல் ஆயிடும். ஆமாம், எங்களுக்கு பதிலாக அவங்க வீடியோ எடுப்பாங்க. அவங்க இல்ல அவர் எடுப்பாரு. அவர் எடுப்பாரால எனக்கு தெரியாது. நான் பண்ணிக்கிறோம். நான் பாக்குறேன். அப்படின்னா கொஞ்சம் எதனா எடுத்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சரி சரி. எடுத்து வாந்தி எடுத்து கவர்ல கட்டி ஊர்ல இருந்து வரும்போது உனக்கு என்ன இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் வரலாறு. அது போச்சு, அங்க இருக்குது வெள்ளை. வந்தாச்சு சென்ட்ரலு விக்டோரியா பேலஸ். வே டு சென்னை சென்ட்ரல். இந்த பக்கம் எங்க பார்க்கிங் இருக்கு? அப்படியே விட்டு போக வேண்டியதான். உள்ள தானே விடுவீங்க? உள்ள தானே மாமா விடுவீங்க? விட்டு போக வேண்டியதான். அவர் எல்லாம் தெரியும், அவரு கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி இது சென்னைக்கு புதுசு. ஏன் இதோ வந்துட்டோமே, சென்ட்ரல் வந்துட்டோம்.
ஏறி ஆவல ஏறிடுங்க. உதைப்பான் பார்க்கிங் அதுக்குள்ள விடணுமா? அதுவும் இல்லையா? விட்டுற வேண்டியதுதான். மாட்டாங்க நம்மளெல்லாம். நம்ம இங்க இல்லையா அது உள்ள என்ன பண்ணுங்க லொகேஷன் அங்க இருங்க. நம்ம போறது வண்டி போட்டு வரேன் பார்க்கிங்ல லாஸ்ட்ல போட்டு வரேன். அங்க உள்ள போய் எடுத்து வைக்கலாம், நீங்க எடுக்காதீங்க. நீங்க இப்போதைக்கு அந்த இல்ல அங்கே பிளாட்ஃபார்ம் இங்கே ஃப்ரண்ட்ல இருக்கும் டிக்கெட். நம்ம போனோம் எடுக்கிறோம். இல்ல சுட்கேஸ் கீழ இருக்கு. நினைக்கிறேன். இல்ல இல்ல போல. போனு என் போன் நீ வச்சுக்கோ. ஐயோ இந்த விமல் சாப்பிட்டியா? பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல ட்ரெயின் வந்துச்சா? வந்துச்சாம்மா பார்த்துக்கலாமா? நீங்களே கூட போறீங்களா ஊருக்கு? நீங்களே போடுவாங்களா கூட கூட உங்கள் அம்மா போகிறாங்களா? கட் பண்ணுறோம்ப்பா கட் பண்ணுறோம் ஓரம் வண்டி எண் 1688 போகிறீங்களா? கோப்பை. ஹேய் இந்த கோப்பையில் தானே போகிறீங்க? இதோ கோப்பையில் உட்காந்துட்டேன் லக்கேஜ் வச்சுருக்காங்களே. S57 என்ன ஸ்வேதா எந்த ஊர் கிளம்பிட்டீங்க? தேனிலவு போயிட்டு அன்னி ரிட்டனு 1 வீக் ஆகிடுமா? அப்படியும் போட் ஹவுஸ்ல எடுக்கிறாங்க. 1 டே போட் ஹவுஸ் நீங்க எடுத்தாங்கன்னா மறுநாள் வரைக்கும் எடுக்கிறாங்க. அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுங்க. அதெல்லாம் போட் ஹவுஸ்லாம் எடுத்து கிட்ஸ்லாம் அனுப்பணும். அவன் பாரு எடுத்து போயிட்டா வீடியோ. அவர் அங்கே போயிட்டாரு. உள்ள போய் எடு. கோப்பை சிவரான ஆளது. உள்ள ஏசி மேடம் சில்லுன்னு இது. கோப்பை உட்காந்துட்டாங்க. கோப்பையில் உட்காந்தாச்சு. ஓகே பார்த்து போய்ட்டு வாங்க. ஹாப்பி ஜேர்னி. பார்த்து போய்ட்டு வாங்க. பசங்க கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயினை ஏற்றி விட்டாச்சு. வெளியே நிற்க முடியல, ரொம்ப கேர் ஆயிடுச்சு எல்லாருக்கும். மாமாவுக்கு சுத்தமாக முடியவே இல்லை. காற்று இல்லையா, ரொம்ப கேர் ஆயிடுச்சு வெளியே. காற்று வரும். நாக்கெல்லாம் வட்டி போயிடுச்சு. இதுக்கு தண்ணி வேணா இருக்கட்டும். அதான் குடியெல்லாம் கேட்க மாட்டேங்குது. பசங்க கிளம்பிட்டாங்க. இப்போ போயிட்டு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். கட் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணுவாங்க. சரி சரி. ஸ்கேன் பண்ணல.
கிளம்பி போயிட்டுருக்குறோம் வீட்டுக்கு. இப்போ ஏதாவது போகிற வழியில் ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டு போய் படுக்க வேண்டியதான். காற்று இல்லாமல் மாமாவுக்கு கொஞ்ச நேரத்தில் அப்படியே ரொம்ப கேர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காற்று இல்லாமல் அவர் இன்னும் கொஞ்சம் தான் மயக்கடிச்சே விழுந்துட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்மில் சுத்தமாக காற்று இல்லை, பயங்கர அனல். இவ்வளோ இதுவாக பண்ணுறாங்க. ஒரு அங்கங்கே கொஞ்சம் ஃபேன் போட்டு வச்சுருக்கலாம் இல்லைங்களா? இப்போது இந்த மாதிரி இன்னும் நிறையா எவ்வளோ பேர் இருப்பாங்க, உடம்பு முடியாமல் பேஷண்ட்லாம் இருப்பாங்க. எப்படி ஏறி போவாங்க சொல்லுங்கள்? இப்போ கூட வராங்க, அங்கே உட்காரணும், அப்போ என்ன பண்ண முடியும்? ரொம்ப கேர் ஆகிடுது, ஒன்றுமே முடியல, நம்மளுக்கே முடியல. அவருக்கு ஒன்றும் செட்டே ஆகலை. சரி குழந்தைய வழி அனுப்பணுன்ட்டு எவ்வளோ பல்ல கடிச்சு நிற்கிறாரு, முடியவே இல்லை. அவ்வளோ அவஸ்தைப்பட்டுன்னு வராரு. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்காங்கன்னா கேஸ்ட்ரிக் பிரச்சனை வருது மாதிரி பண்ணிச்சு. கை கால உதிரில் எடுத்துச்சு. நம்ம கை கால் வேற உதிரில் எடுத்துச்சு. ஐயோ கடவுளே. பசங்க கிளம்பி போகிறாங்க ஊருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மனசு கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்க வர வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்காது. நல்ல மாதிரி போயிட்டு குழந்தைங்க நல்ல மாதிரி வந்தால் சந்தோஷமாக இருக்கும். இருந்தாலும் அதை பார்த்துக்கினே இருக்கணும் நம்மளுக்கு கண்ணுக்கு நேராக. ஃபஸ்ட் டைம் என் பொண்ணும் இந்த மாதிரி வெளியே போகிறது தானே ஃபஸ்ட்டு. தனியாக லாங்காக போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். குழந்தை லாங்காகவும் லோக்கலாக கூட எங்கேயும் இப்போ கல்யாணம் ஆகி சுனில் கூட போயிருப்பா, லோக்கலில் தான். லாங்காக போகிறாங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவே கல்யாணம் ஆகி 1.5 மாதம் ஆக போகுது. பாப்பா நம்மளை விட்டு நாள் போகிறதும் தெரிய மாட்டேங்குது. 1.5 மாதம் நான் பிரிஞ்சு இருந்துக்கிறோம் பாருங்க. நாள் தான் ஓடுது. நம்மளுக்கு மட்டுமா ஊரே அப்படிதான், எல்லாருக்கும் அப்படிதான். எல்லாருக்கும் அப்படிதான். எல்லாம் அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும் குழந்தைகளை விட்டு இருக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்கன்னா கூட நம்ம கூடயே தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆனால் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பொம்பளை பிள்ளைங்க மேலே பாசத்தை கொட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். இருக்கவே முடியல. என் பொண்ணை 2 நாளுக்கு தான் பார்த்துட்டு போயிருப்பேன் வீட்டில். ஆனால் பார்த்து இன்னும் பல மாதம் ஆன மாதிரி இருக்கும் எனக்கு. அவளை பார்க்கவே இல்லையே. எனக்கு இதுக்கும் டெய்லியில் ஒரு நாள் 10-20 தடவை ஃபோன் பண்ணுவோம். நானும் பண்ணுவேன், அவளும் பண்ணுவேன். நான் தான் பண்ணுவேன் நிறையா. வீடியோ கால் பண்ணியும் பேசுவோம். இருந்தாலும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ கூட எனக்கு நான் எவ்வளோ நாளுக்கு இப்படியே நினச்சிட்டு இருக்கோன்னு தெரியல. கஷ்டம் இன்னும் மறக்க முடியல குழந்தைங்கள. பிரியாணி வாங்கின்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கின்னு வந்து செம பசி, சாப்பிட்டுட்டோம். சாப்பிடும் போது உங்களுக்கு எடுக்கலாம். இன்றைக்கி பிரியாணி சூப்பராக இருந்தது. வேறு ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு. சொல்லலான்னா என்னால் காமிக்கவும் முடியல. சாப்பிட்டே முடிச்சிட்டோம். அம்மாவும் இப்போ தான் எல்லாருமே சாப்பிட்டு கை கழுவ போயிருக்காங்க. அப்புறம் பசங்களும் ஃபோன் பண்ணாங்க எனக்கு, போயின்ட்டுருக்கோம் மம்மி அப்படின்ட்டு. வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸு இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணான். சரி போயிட்டு ஈவினிங் கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.